தமிழ் சினிமா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏகப்பட்ட கதாநாயகிகளை சந்திச்சிருக்குங்க. ஆனால் எல்லா கதாநாயகிகளும் மக்களுடைய மனதில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்காங்களான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். ஏதோ ஒரு சில நடிகைகள் மட்டும்தான் மக்களுடைய மனதில் நீங்கள் இடம் பிடிச்சு கனவு கன்னியாக வலம் வந்தாங்க. அந்த விதத்தில் 1970களில் ரசிகைகளின் மனம் கவர்ந்த கனவு கன்னியாக வலம் வந்த நடிகை மஞ்சுளாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சிறுமிக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்க பார்த்த ஒரு தமிழ் படத்தோட கதாநாயகிக்கு அவங்க பேர் தான் வச்சிருந்தாங்க, மஞ்சுளான்னு. இந்த ஹீரோயினுக்கு நம்ம பேரை வச்சிருக்காங்க பாருன்னு மனசுக்குள்ள அந்த சிறுமிக்கு எக்கச்சக்கமான சந்தோஷம். சரி, நாமளும் ஹீரோயினா ஆகிடணும்னு அந்த சிறுமி அப்போ முடிவெடுத்தாங்க. அதுக்காக என்ன செஞ்சாங்க தெரியுமா? டெய்லி ஸ்கூலுக்கு போகாமல் சென்னை எக்மோர் பாந்தியன் ரோட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பிங்கில் உட்காந்துக்கிட்டு போகிற வர பஸ்ஸை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவா. ஏன் இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டேன்னு அவங்க அம்மா கேட்டால், இன்றைக்கி நான் ஷூ பாலிஷ் பண்ணிட்டு போகலை, இன்றைக்கி நகம் வெட்டாமல் போயிட்டேன், அதனால் என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு டெய்லி ஒரு ரீசன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. ஏதாவது காரணம் சொல்லி ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தால் ஸ்கூலை விட்டு நம்மளை நிறுத்திடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம நடிகை ஆகிடலாங்கிறது தான் அந்த சிறுமியோட பிளானு. அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு நாள் ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு ஸ்கூலுக்கு சரியாக வர்றியா இல்லையான்னு கேட்கும்போது, ஸ்கூலுக்கு சரியாக வர்றியா இல்லைன்னா சினிமாவில் நடிக்க போறியா, எது வேணுனாலும் நீ தான் முடிவெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு தானே இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த சிறுமி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. அந்த நடிகை தான் நடிகை மஞ்சுளா. சரி, பொண்ணோட ஆசையை தடுக்க வேணாம்னு முடிவெடுத்த பெற்றோர் அவங்க குடும்ப நண்பரான இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. அவர் மூலமாக ஜெமினி கணேசன் காஞ்சனா நடித்த சாந்தி நிலையம்ங்கிற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சது அந்த சிறுமிக்கு. அந்த படத்தில் நிறைய குழந்தை நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. அவங்களில் கண்ணாடி போட்டுக்கிட்டு துருதுருன்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்கும். எஸ், அந்த சிறுமி வேற யாரும் இல்லை, நம்ம நடிகை மஞ்சுளா தான். இந்த படம் வந்தது 1969. மஞ்சுளாவோட கூட பிறந்தவங்க 3 சகோதரர்கள், ஒரு சகோதரி. அம்மா கௌசல்யா குடும்ப தலைவி. மஞ்சுளா சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தப்ப அவங்களோட அப்பா ஜெகநாத் நாகாலாந்து இராணுவத்தில் மேஜராக இருந்திருக்காரு. அப்போ வெளிவந்த மஞ்சுளாவோட பேட்டியில் அவங்களே இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. அதே இன்டர்வியூவில் நடிக்கிறதுக்காக படிப்பை விட்டுட்டு பின்னால் பனாரஸ் மெட்ரிக் பாஸ் பண்ணதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சாந்தி நிலையத்துக்கு அடுத்து மஞ்சுளாவே எதிர்பார்க்காத பட வாய்ப்பு கிடச்சிருக்கு. விஜயா ஸ்டுடியோவில் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க எம்ஜிஆர் கண்ணில் பட அவரோட நடிக்க மஞ்சுளாவுக்கு 5 வருடம் ஒப்பந்தம் போடப்பட்டது. ரிக்ஷாக்காரன் படத்தில் ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க மஞ்சுளா. இந்த படம் நடிக்கிறப்ப அவங்களோட வயசு ஸ்வீட் 16 அப்படின்னே சொல்லலாம். ரிக்ஷாக்காரனில் அழகு, நடிப்பு, கிளாமர்னு சமகால நடிகைகளை மஞ்சுளா லைட்டாக மிரட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். சாந்தி நிலையத்துக்கும் ரிக்ஷாக்காரனுக்கும் இடையில் தெலுங்கில் ஜெய் ஜவான்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க மஞ்சுளா. இதுக்காக சிறந்த புது நடிகைக்கான விருதையும் அவங்க வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் மஞ்சுளாவோட கரியரில் ஏணிகள் தான் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எம்ஜிஆர் கூட உலகம் சுற்றும் வாலிபன், இதய வினை, நேற்று இன்று நாளை, நினைத்ததை முடிப்பவன், சிவாஜி கூட டாக்டர் சிவா, எங்கள் தங்கராஜா, அவன்தான் மனிதன், என் மகள், அன்பே ஆறுயிரே, மன்னவன் வந்தானடி, உத்தமன், அவன் ஒரு சரித்திரம், நெஞ்சங்கள்னு அடுத்தடுத்த வாய்ப்புகள் தவிர ஏவிஎம் ராஜனோட அம்மனருள், டாக்டர் அம்மா, முத்துராமனோட மறுபிறவி, எல்லாருமே நல்லவர், மூகா முத்துவோட பூக்காரி, ஸ்ரீகாந்தோட ராஜநாகம், ஜெமினி கணேசனோட சக்தி லீலை, தெலுங்கில் டாப் ஹீரோக்களான என்டிஆர், சோபன் பாபு மற்றும் கிருஷ்ணாவுக்கு ஜோடி என 1970களில் தெலுங்கு சினிமாவையும் தமிழ் சினிமாவையும் மஞ்சுளாவோட முக வசீகரமும் கிளாமருக்கும் ரூல் பண்ணிச்சுனே பார்த்தோன்னா சொல்லாங்க. அந்த அளவுக்கு அவங்க கட்டி ஆண்டாங்க. அந்த டயத்தில் ரஜினி, கமல், விஜயகுமார் கூடவும் நீயா, சங்கர், சலீம், சைமன், குப்பத்து ராஜான்னு சில படங்களில் நடிச்சிருக்காங்க மஞ்சுளா. சினிமா உலகத்தில் இருந்தப்ப, அதாவது அவங்க உச்சத்தில் இருந்தப்ப நேரத்தில் தான் மஞ்சுளாவோட வாழ்க்கையில் காதல் வந்திருக்கு. உன்னிடம் மயங்குகிறேன் படத்தோட ஷூட்டிங் பிரேக் மஞ்சுளாவோட நட்பாக பேசி பழக ஆரம்பித்த விஜயகுமார் ஒரு நாள், மஞ்சு, நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்க விரும்புகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தடாலடியாக கேட்டிருக்காரு. இந்த நேரத்தில் மஞ்சுளா தெலுங்கு சினிமாவில் பிஸியாக இருந்திருக்காங்க. விஜயகுமாருக்கோ ஏற்கனவே கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருந்திருக்காங்க. இந்த நிலையில் இந்த காதலை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியாமல் என் அம்மா கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க மஞ்சுளா. ஆனால் மஞ்சுளாவுக்குள்ளேயும் விஜயகுமார் மேலே காதல் இருந்திருக்கு. அடுத்த சில தினங்களில் விஜயகுமார் மஞ்சுளாவோட பெற்றோரை சந்திக்க அவங்க என் பொண்ணோட விருப்பமே எங்கள் விருப்பம்னு பச்சை கொடி காட்டியிருக்காங்க. கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறமும் சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவின்னு
3 பெண் குழந்தைகள் பிறக்க குடும்பம் குழந்தைகள்னு அவங்க பர்சனல் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கிறத படிப்படியாக குறைக்க ஆரம்பித்தாங்க. 1990களில் அம்மா கேரக்டரில் நடிக்க ஆரம்பித்தாங்க. முரளியோட புது வசந்தம், பிரபுவோட செந்தமிழ் பாட்டு, கார்த்திகோட அமரன், லக்கிமன், விஜயகாந்தோட காவிய தலைவன், அரவிந்தசாமியோட தாலாட்டு, பிரபுதேவாவோட நாம் இருவர் நமக்கிருவர், சரத்குமாரோட சமுத்திரம், சேரன் பாண்டியன், சுயம்பரம்னு தன்னோட செகண்ட் இன்னிங்ஸையும் ஒரு பெரிய ரவுண்டு வந்தாங்க நடிகை மஞ்சுளா. நடிகர் நடிகைகள்னாலே அழகு தான், அதாவது பேரழகுன்னு சொல்லுவாங்க. அது அவங்க துறைக்கான பேசிக் அடிப்படை. இதில் நடிகை மஞ்சுளாவோட அழகில் கூடுதலாக ஒரு ஸ்டைலிஷ்னஸ் இருக்கும். ரிக்ஷாக்காரன் படத்தில் மஞ்சுளா ஹீரோயினாக அறிமுகமானப்போ இதுதான் மற்றவங்களிலிருந்து அவரை வித்தியாசப்படுத்தி காட்டுச்சு. அவர் அம்மா ரோல்களில் நடித்தப்போ கூட இந்த ஸ்டைலிஷ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நாம் இருவர் நமக்கிருவர், சமுத்திரம், சேரன் பாண்டியன், சுயம்பரம் மாதிரி சில படங்களை பார்த்தா தெரியும். மஞ்சுளாவுக்கு அமைஞ்ச பாடல்களில் பெரும்பாலானவை சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். எம்ஜிஆருடன் அழகிய தமிழ் மகள் இவள், முத்துராமனுடன் படைத்தானே பிரம்மதேவன், சிவாஜியுடன் மலரே குறிஞ்சி மலரே, மல்லிகை முல்லை பூப்பந்தல், அன்பு நடமாடும் கலைக்கூடமே, விஜயகுமாருடன் உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவில்லைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். மஞ்சுளா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறதா கூகுளில் தேடி பார்த்தா நமக்கு டேட்டாஸ் கிடைக்குதுங்க. மஞ்சுளாவோட இளமை கால நடிப்பில் கொஞ்சம் குழந்தைத்தனம் அதிகமாகவே கலந்திருக்கும். அவர் முகமும் அதையே பிரதிபலிக்கும். ஆனால் அவர் அம்மா ரோல்கள் செஞ்சப்போ சமுத்திரம், சேரன் பாண்டியன் மாதிரி சில படங்களில் மெச்சூர்டாக நடிப்பில் மிரட்டியிருப்பாங்க. குறிப்பாக 1991 வெளிவந்த சேரன் பாண்டியன் கிளைமேக்ஸ் சீனில் மஞ்சுளா பேசுகிற நீளமான வசனத்தை 34 வருஷம் கழித்து இன்றைக்கி கேட்டாலும் மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும்னே சொல்லலாம். பார்க்குற நமக்கே அழுகை வரும். அது அவங்க நடிப்புக்கு கிடைச்ச வெற்றினே சொல்லலாம். நடிகை மஞ்சுளாவை பற்றி நமக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஒரு அம்மாவா தன்னோட பொண்ணுங்க விஷயத்தில் அவங்களோட விருப்பம் என்னவா இருந்துச்சுன்னு ஒரு பேட்டியில் பிரீதா ஹரி பேசியிருப்பாங்க. எனக்கு 19 வயசுலேயே கல்யாணம் நடந்துருச்சு, கொஞ்சம் சீக்கிரம் தான். அதுக்கு காரணம் என் அம்மா மஞ்சுளா தான். அவங்களுக்கு பொண்ணுங்க நிறையா படத்தில் நடிக்கணும், நம்பர் 1 இடத்துல வரணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. கால நேரத்தோட பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பேத்திகளை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. அதனால தான் எங்கள் எல்லாருக்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய மகள் பிரீதா ஹரி. நடிகை ஆகணும்னு ஸ்கூலை கட்டடிச்சு அந்த சிறுமி மஞ்சுளாவுக்கு பொண்ணுங்க நம்பர் 1 ஹீரோயினாக வலம் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவெடுத்த அம்மா மஞ்சுளாவுக்கும் இடைப்பட்டது தான் நடிகை மஞ்சுளாவோட வாழ்க்கை. அவரோட வாழ்க்கையிலையும் சரி மரணத்திலையும் சரி பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் மஞ்சுளா அன்னைக்கும் இன்னைக்கும் சரி என்னைக்குமே அழகிய தமிழ் மகள் தான் அப்படின்னு சொல்லலாம். நடிகை மஞ்சுளா நடித்த படங்களில் உங்களுடைய ஃபேவரட் படம் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள்.